நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்களான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் கலைந்து செல்ல மறுத்ததால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 2 மணி நேரத்துக்கு மேல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் விவரங்கள் என்னென்ன? டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்தை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் எம்பிக்களுடைய போராட்டத்தை தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டுள்ள கைது செய்திருக்கிறாங்க. குறிப்பாக டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக டெல்லியில் நேற்றைய தினம் நடைபெற்ற மாணவருடைய போராட்டத்துக்கு காவல்துறை மூலமாக தடியடி நடத்தி மத்திய அரசு கலைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், மாணவர்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்தும் காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தலைமையில காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சி சார்ந்த எம்பிகள் பிரதமருடைய இல்லத்தை முற்றுகையிடுவதற்காக பேரணியாக சென்ற நிலையில அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. தடுத்து நிறுத்தப்பட்ட இடத்திலேயே ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களெல்லாம் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தாங்க. காவல்துறையினர் நேற்றைய தினம் நடந்த சம்பவம் என்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான சம்பவம். அதைத் தொடர்ந்து தற்பொழுது எம்பிக்கள் நடத்தக்கூடிய எந்த தர்ணா போராட்டமும் சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அளவில் ஏற்படக்கூடாது. எனவே காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு கலந்து செல்லுங்கள் என்று பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க. நெடுநேரமான அந்த பேச்சுவார்த்தையில பலனளிக்காதனால மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் பேச்சுவார்த்தைக்காக முன்வந்திருந்தார். அவர் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகும் கூட ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் கலந்து செல்ல மறுத்ததன் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் தற்பொழுது வலுக்கட்டாயமாக கைது செய்து போலீசார் வேனில் ஏற்றக்கூடிய இந்த காட்சிகள் தான் நாம் பார்த்து வருகிறோம். டெல்லியில நேற்று நடைபெற்ற போராட்டம் என்பது தொடர்ச்சியாக மாணவர்கள், இளைஞர்கள் நடத்தக்கூடிய நீட் தேர்வு முறைகேடுக்கு எதிராகவும், இந்த நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்கதையாக இருக்கிற சூழலில் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், அதே போன்று இந்த நடைபெற்றக்கூடிய இந்த கல்வி தேர்வுகளில் முறைகேடுகளில் பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதனால மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கூடிய நாடாளுமன்றத்துடைய வளாகத்தை முற்றுகையிட பேரணியாக முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது தடியடி, அதே போன்று கண்ணீர் கொண்டு வீச்சு உள்ளிட்டவை நடத்தி அந்த பேரணியை காவல்துறை கலைத்து கட்டுப்படுத்தியிருந்தனர். இந்த சூழலில் மாணவருடைய போராட்டம் நாடு முழுவதும் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கான ஆதரவும் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து மாணவர்களுடைய கோரிக்கைக்கு மத்திய அரசு செவிசாய்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய சூழல்ல நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மத்திய அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைத்து மாணவருடைய கோரிக்கைக்கு செவி கொடுக்காமல் அவருடைய குரல் வழியை நசுக்கக்கூடிய செயலில் மத்திய அரசு ஈடுபடக்கூடாது, மாணவர்களுக்கு எதிர்க்கட்சிகள் துணை நிற்கும் என்று கூறி பிரதமருடைய இல்லத்தை முற்றுகையிடக்கூடிய பேரணிக்காக திட்டமிட்டு பேரணியாக நடந்து சென்ற போது மாணவருடன் நாங்கள் துணை நிற்கிறோம் என்பதோடைய வெளிப்பாடாக இதனை செய்கிறோம் என்று சொல்லிய போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். அதையும் மீறி அவர்கள் முன்னேற முயற்சி செய்த போது அவர்கள் எந்த இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார்களோ அந்த இடத்திலேயே ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஏறக்குறைய 2 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை மூலமாக கலந்து செல்வதற்கான அறிவுறுத்தல்களை காவல்துறையினர் தொடர்ந்து வழங்கி வந்தாங்க. மேலும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் போராட்டம் என்பது அவசியமற்றது,
பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ளக்கூடிய விவகாரங்களை பூதகரமாக்க வேண்டாம், அரசியல் நோக்கங்களாக இதை மாற்ற வேண்டாம், கல்வி விவகாரத்தில் அரசியல் வேண்டாம் என்று அவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிகளிடம் கோரிக்கை வைத்து பேசிய போதும் கூட அவர்கள் கலந்து செல்ல மறுத்ததன் காரணமாக தற்பொழுது குண்டுக்கட்டாக வலுக்கட்டாயமாக காங்கிரஸ் எம்பிகள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 மணி நேர தர்ணாவிலும் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு பலனும் அளிக்காததால் காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய இந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், அதே போன்று மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வேனில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தலைவர்களான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியின் தலைவரான அகிலேஷ் யாதவும் கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் தொடர்ந்து தகவல்களை வழங்கலாம். நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நிலையில் காங்கிரஸ் தலைவர்களான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியின் தலைவரான அகிலேஷ் யாதவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைப்பில் தொடர்ந்து செய்தியாளர் மாணிக்கம் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லியில நேற்று தினம் மாணவர்கள் பேரணியாக சென்று நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவதற்காக நடத்தப்பட்ட அந்த பேரணியை மத்திய அரசு காவல்துறை மூலமாக தடியடி நடத்தியும் கண்ணீர் குண்டுகள் வீசியும் கலைத்திருந்தனர். மேலும் தண்ணீர் பீச்சு நடத்தப்பட்டும் அவர்கள் கலைக்கப்பட்டிருந்தார்கள். மேலும் காவல்துறையுடைய தடியடி என்பது மிக கொடூரமாக இருந்தது. மாணவர்கள், முதியவர்கள், பெண்கள் என்று பாராமல் சட்டத்துக்கு மீறிய தடியடியாக இருந்தது என எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்திருந்த சூழல்ல நாடாளுமன்றத்தினுடைய அலுவல் பணிகள் முடிந்ததுக்கு பிறகாக அவர்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்த விவகாரத்தில் தாங்கள் போராட்டத்தில் இறங்குவதாகவும் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் கூறி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இன்றைய தினம் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்தை முற்றுகையிடுவதாகவும் மாணவருடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில, மாணவருடைய கோரிக்கைக்கு துணை நிற்கும் வகையில தங்களுடைய பேரணி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிடக்கூடிய பேரணியாக இருக்கும் என்று திட்டமிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியுடைய எம்பிகள் பேரணியாக சென்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். இந்த தடுத்து நிறுத்திய இடத்திலேயே காங்கிரஸ் எம்பிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக காங்கிரஸ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, அது KC வேணுகோபால், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரியங்கா காந்தி உள்ளிட்டவர்களெல்லாம் எந்த இடத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார்களோ அந்த இடத்திலே தர்ணாவில் ஈடுபட்டு தாங்கள் பிரதமர் இல்லத்தை நோக்கி நகர்ந்து செல்வதற்கு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. மேலும் நேற்றைய தினம் காவல்துறை மாணவர்கள் மீது நடத்திய தடியடி என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்ற கண்டனத்தையும் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் தெரிவித்திருந்த சூழல்ல தற்பொழுது 2 மணி நேரத்துக்கு மேலாக காவல்துறையினர் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது போராட வேண்டிய தேவை, அதுவும் நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளாக செல்ல வேண்டிய தேவை, பிரதமர் அலுவலகத்தை நோக்கி செல்ல வேண்டிய தேவை என்பது இல்லை. எனவே எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டவர்களும் கூட இந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டு காங்கிரஸை சமாதானம் செய்த முயற்சி செய்த போதும் கூட அது பலனளிக்காத சூழலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால் உள்ளிட்டோர் மட்டுமின்றி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவரும் கூட தற்பொழுது கைது செய்யக்கூடிய இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது.
மாணவர்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. தொடர்ச்சியாக நாட்டில் நீட் தேர்வு நடத்தப்படக்கூடிய நேரங்களில் அதில் பல்வேறு மாநிலங்களில் முறைகேடு நடைபெறுவது, தேர்வுத்தாள் முன்கூட்டியே கசிவது, அதே போன்று தேர்வு மதிப்பெண்கள் இடுவதில் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று போராடி மீண்டும் மறுதேர்வு நடத்தக்கூடிய அளவுக்கு நீட் தேர்வு சென்றிருக்கக்கூடிய சூழலில் இது ஒரு நிர்வாக குறைபாடாக மட்டுமில்லாமல் நீட் தேர்வே ஒட்டுமொத்தமாக கல்வியில ஒரு மிகப்பெரிய பின்தங்கக்கூடிய அளவில் இருப்பதனால் எதிர்கால தேவைக்கு மாணவர்களுக்கு புதிய கல்வி முறை அமைப்பு ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே புதிய கல்வி அமைப்பு முறையை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கல்வி முறைகளில் குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என 16 நாட்களுக்கு மேலாக டெல்லியில இளைஞர்களும் அதே போன்று மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அவர்களுடைய போராட்டம் நேற்று தினம் நாடாளுமன்றத்துடைய மழைக்கால கூட்டத்தில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.